துரியோதனனை தேடி அலைந்து தோல்வியுற்ற பாண்டவர்கள் தங்கள் முகாமுக்கு திரும்பினார்கள். தருமரின் கூடாரத்திற்குள் நுழைந்த பிறகு போர்க்களத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தேடி பார்க்க வீரர்களை அனுப்பி வைத்தார்கள். செய்திக்காக அவர்கள் காத்திருந்தபோது காவலர்கள் சில வேட்டைக்காரர்களை உள்ளே அழைத்து வந்தார்கள். தருமரின் காலில் விழுந்து வணங்கிய அந்த வேட்டைக்காரர்கள் தாங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் அவரிடம் விவரித்தார்கள். இதை கேட்ட தருமர் புன்னகையோடு எழுந்தார். உடனடியாக அந்த வேட்டைக்காரர்களுக்கு ஏராளமான செல்வங்களை வழங்கினார். அவர்களை அனுப்பிவிட்டு தனது சகோதரர்களுடன் துவைபாயனம் என்று அழைக்கப்பட்ட அந்த ஏரிக்கு சென்றார். பாண்டவ படை வீரர்கள் அனைவரும் அவர்களுடன் சென்றனர். துரியோதனனை கண்டுபிடித்து விட்டோம், அவனை இப்போதே முடித்து கட்டுவோம் என்று அவர்கள் ஆக்ரோஷமாக முழக்கமிட்டனர். உயிருடன் இருந்த மற்ற 3 கௌரவ வீரர்களும் துரியோதனனை ஏரிக்கு வெளியே வரும்படி சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது பாண்டவர்கள் நெருங்கி வரும் சத்தம் கேட்டு துரியோதனரிடம், வெற்றி களிப்பில் பாண்டவர்கள் இங்கேதான் வருகிறார்கள், நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று கூறினார்கள். பாண்டவர்கள் ஏரியை அடைவதற்கு சற்று முன்னதாகவே அந்த 3 பேரும் தங்கள் குதிரைகளில் ஏறி காட்டிற்குள் மறைந்தனர். துரியோதனன் தனது மாய சக்தியால் ஏரி நீரை அசையாமல் கட்டி வைத்திருப்பதை கண்ட பாண்டவர்கள் அவன் ஒரு கோழையைப் போல ஏரிக்குள் ஒளிந்திருப்பதை உணர்ந்தார்கள். கண்ணனிடம் பேசிய தருமர், பாருங்கள் கிருஷ்ணா, இந்த ஏமாற்றுக்காரன் தோல்வியிலிருந்து தப்பிக்க தனது மாய வித்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் இவன் இன்று என்னிடம் தப்பிக்க முடியாது. இந்திரனே அவன் பக்கம் வந்தாலும் இன்று அவன் சாவது உறுதி என்றார். அதற்கு பதிலளித்த கண்ணன், அரசே, உங்களது தவ வலிமையால் துரியோதனனின் இந்த மாயையை அழியுங்கள். மாய வித்தையில் வல்லவனை மாயையால் தான் அழிக்க வேண்டும் என்பது விதி. பல அசுரர்களை தேவர்கள் இப்படித்தான் அழித்தார்கள். எனவே இந்த தீயவன் தன் முடிவை சந்திக்க விழைந்து செயல்படுங்கள் என்றார். தருமரும் துரியோதனனை நோக்கி குரல் கொடுத்தார். வீரர்களில் சிறந்தவனே, ஏன் இந்த ஏரி நீரை உறைய வைத்து உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? உனது குடும்பம், நண்பர்கள் மற்றும் கோடிக்கணக்கான வீரர்களின் அழிவுக்கு காரணமான நீ இப்போது மட்டும் உயிரை பிழைக்க ஆசைப்படுவது ஏன்? எழுந்து வந்து போர் செய். உனது மானம் எங்கே போனது? சபைகளில் உன்னை வீரன் என்று புகழ்ந்ததெல்லாம் பொய் என்று நினைக்கிறேன். நீ ஒரு கோழை என்பது இப்போது தெரிகிறது. ஒரு அழி போல இங்கே பதுங்கி கிடக்காதே. போர்க்களத்தை விட்டு ஓடுவது வீரர்களுக்கு அழகல்ல. மானத்தை காக்க உயிரையும் விட துணிபவனே வீரன். எழுந்து வா, போரிட்டு வென்று நாட்டை ஆழு, அல்லது எங்களால் கொல்லப்பட்டு மண்ணில் வீழ்ந்து கிட என்றார். தருமரும் மற்றவர்களும் ஏரிக்கரையில் நின்று அவனது பதிலுக்காக காத்திருந்தார்கள். அந்த ஏரி அமைதியாகவும் குளிர்ந்த மரங்கள் சூழ்ந்த அழகிய இடமாகவும் இருந்தது. பல முனிவர்கள் தவம் செய்யும் அந்த பகுதி மிகவும் ரம்மியமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு உள்ளிருந்து பேசிய துரியோதனன், அரசே, நான் பயந்து இங்கே ஒளிந்து கொள்ளவில்லை. எனது படைகளை இழந்து தனியாளாக போரிட்டு சோர்வடைந்து விட்டேன். அதனால் தான் ஓய்வெடுக்க இங்கே வந்தேன். நீங்களும் ஓய்வெடுங்கள், பிறகு நான் உங்களுடன் போரிடுகிறேன் என்றான். தருமர் சிரித்துக்கொண்டே, நாங்கள் போதுமான அளவு ஓய்வெடுத்து விட்டோம். இப்போது போருக்கான நேரம் வந்துவிட்டது. வெளியே வந்து எங்களை கொன்று நாட்டை ஆளு, அல்லது ஒரு வீரனைப் போல மரணத்தை தழுவு என்றார். கர்ணன், சகுனி மற்றும் தனது சகோதரர்களின் மரணத்தால் வேதனையில் இருந்த துரியோதனன் துயரத்தோடு பேசினான். குந்தி மகனே, எனக்கு இனி இந்த உலகை ஆளும் ஆசையில்லை. யாருக்காக நான் நாட்டை விரும்பினேனோ அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். பாழ் நிலமாக இருக்கும் இந்த பூமியை உனக்கே கொடுத்து விடுகிறேன். பீஷ்மர், துரோணர், கர்ணன் இல்லாத இந்த போரில் எனக்கு விருப்பமில்லை. நான் இனி மான்தோல் உடுத்தி முனிவரைப் போல காட்டில் வாழப்போகிறேன். நீயே இந்த நாட்டை ஆள் என்றான். அவன் கிண்டலாக பேசுவதை உணர்ந்த தருமர் கோபமடைந்து, துரியோதனனே, உன் மீது எனக்கு இரக்கமில்லை. உனது பேராசையால் தான் இத்தனை அழிவு ஏற்பட்டது. நீயாக கொடுக்கும் தானத்தை பெற நான் ஒன்றும் பிச்சைக்காரன் அல்ல. அது என் கடமையும் இல்லை. இப்போது எதையும் தானமாக கொடுக்கும் நிலையில் நீ இல்லை. ஏற்கனவே அனைத்தையும் இழந்து விட்டாய் என்றார். கிருஷ்ணர் தூது வந்தபோது ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன் என்று சொன்ன நீ இப்போது முழு உலகையும் தருகிறேன் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. இது உனக்கு சொந்தமான நிலமில்லை. வெளியே வந்து போரிடு, அல்லது எங்களால் கொல்லப்பட்டு மேலுலகம் செல். திரௌபதிக்கு நீ செய்த கொடுமைக்காக உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் என்றார். மற்ற பாண்டவர்களும் அவனை வெளியே வரும்படி சத்தம் போட்டார்கள். இதனால் ஆத்திரமடைந்த துரியோதனன் போரிட துணிந்தாலும் சற்று தயங்கினான். பாண்டவர்களே, உங்களிடம் தேர்களும் படைகளும் உள்ளன. நான் தனியாளாக இருக்கிறேன். இது தர்மமாகாது. நீங்கள் ஒவ்வொருவராக என்னுடன் போரிட சம்மதித்தால் நான் வெளியே வருகிறேன். உங்கள் யாரைக் கண்டும் நான் அஞ்சவில்லை. உதிக்கும் சூரியன் நட்சத்திரங்களை அழிப்பது போல உங்களை அழிப்பேன் என்றான். அவனது வீரமான பேச்சை கேட்ட தருமர், நல்ல வேளை, உனக்கு வீரத்தை பற்றிய நினைவு வந்தது.
உனக்கு விருப்பமான ஆயுதத்தை தேர்ந்தெடுத்து எங்களில் ஒருவருடன் போரிடு. நீ எங்களில் ஒருவனை வென்றால் கூட இந்த நாட்டை நீயே ஆளலாம் என்று சலுகை அளித்தார். இதை கேட்டு புன்னகைத்த துரியோதனன் தனது கதாயுதத்தை தடவி பார்த்தபடியே, அப்படியானால் நான் கதாயுதப் போரை தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு நிகரானவன் எவனோ அவன் என்னுடன் மோதட்டும். கதாயுதம் ஏந்திய என்னை இந்திரனாலும் வெல்ல முடியாது என்றான். அதற்கு தருமர், வெளியே வா, உனக்கு மரணம் காத்து கொண்டிருக்கிறது என்றார். தருமரின் சவாலை தாங்க முடியாமல் துரியோதனன் ஏரி நீரிலிருந்து மெல்ல மேலே எழுந்தான். அவன் நீரிலிருந்து வெளிவரும் காட்சி கடலிலிருந்து ஒரு மலை சிகரம் எழுந்து வருவது போல இருந்தது. அவன் வெளியே வந்ததைக் கண்ட பாண்டவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். இனி போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று சங்கு முழங்கினார்கள். அவர்களின் மகிழ்ச்சியைக் கண்டு பற்களை கடித்த துரியோதனன், உங்கள் கிண்டலுக்கு பலன் அனுபவிப்பீர்கள், உங்கள் அனைவரையும் யமலோகத்திற்கு அனுப்புவேன் என்று கூறி தனது கதாயுதத்தால் தரையை ஓங்கி அடித்தான். பூமி அதிர்ந்தது. பிறகு தருமரை பார்த்து, கொடுத்த வாக்கின்படி உங்களில் ஒருவரை என்னுடன் போரிட அனுப்புங்கள். நியாயத்தை சரியாக தீர்மானிக்கத் தெரிந்த நீங்களே இந்த போருக்கு நடுவராக இருங்கள் என்றான். துரியோதனன் பீமனை பார்த்தான். பீமனும் அவனை தீராத வெறுப்புடன் பார்த்தான். தங்களுக்குள்தான் இறுதி போர் நடக்கப் போகிறது என்பதை இருவரும் அறிந்திருந்தார்கள். துரியோதனனை கொல்ல தான் எடுத்த சபதத்தை நினைத்த பீமன் தர்மரின் கட்டளைக்காக காத்திருந்தான். தனது போரை நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குமாறு துரியோதனன் கேட்டபோது தர்மர் ஒருவித விரக்தியான புன்னகையை வெளிப்படுத்தினார். அந்த புத்திசாலி பாண்டவருக்கு துரியோதனனின் உள்நோக்கம் நன்றாகவே புரிந்தது. துரியோதனனின் தொடைகளை உடைப்பேன் என்றுதான் பீமன் சபதம் செய்திருந்தான். ஆனால் கதாயுத போரில் இடுப்புக்கு கீழே அடிப்பது போர் விதிமுறைப்படி தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். கௌரவ இளவரசனுக்கு ஏற்கனவே போதிய எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருந்தன. பீமனும் தன் எண்ணத்தை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தான். சபையில் திரௌபதிக்கு முன்னால் வெட்கமின்றி தான் காட்டிய அந்த தொடையை உடைப்பதன் மூலம் துரியோதனன் முன்னொரு காலத்தில் செய்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்க பீமன் விரும்பினான். அத்தகைய தண்டனையை வழங்குவதில் எந்த தவறும் இல்லை என்றே தர்மர் கருதினார். பழைய சூதாட்ட நினைவுகளால் கோபம் கொண்ட தர்மர் கடுமையாக பதிலளித்தார். துரியோதனனே, நீயும் உன் ஆட்களும் சேர்ந்து அபிமன்யுவை கொன்றபோது எது தர்மம் எது அதர்மம் என்று ஏன் யோசிக்கவில்லை? க்ஷத்ரிய தர்மம் என்பது மிகவும் கடினமானது மற்றும் இரக்கமற்றது என்பதில் சந்தேகமில்லை. இல்லையென்றால் அந்த சிறுவனை அவ்வளவு அநியாயமாக உங்களால் எப்படி கொல்ல முடிந்தது? இப்போது மட்டும் ஏன் எங்களை ஒவ்வொன்றாக போர் புரிய அழைக்கிறாய்? கஷ்டங்கள் வரும்போது மனிதர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தர்மத்தை மறந்து விடுவது இயல்புதான். இருப்பினும் வீரன் என்ற முறையில் நான் உனக்கு ஒரு நியாயமான வாய்ப்பை வழங்குகிறேன். எங்களில் யாராவது ஒருவரை உனக்கு எதிரியாக தேர்ந்தெடு. ஒருவேளை எங்களில் யாரையாவது நீ தோற்கடித்து விட்டால் நீயே மன்னனாக இருக்கலாம். இல்லையென்றால் வீர ஸ்வர்க்கம் செல் என்றார். தர்மரின் இந்த முடிவை கிருஷ்ணர் ஒருவித சந்தேகத்தோடு பார்த்தார். தர்மருக்கு என்ன ஆகிவிட்டது? கதாயுத போரில் துரியோதனன் உலக புகழ் பெற்றவன். கதாயுத போரின் நிகரற்ற மாவீரரான பலராமரே துரியோதனன் தனது சிறந்த மாணவன் என்று கூறியிருக்கிறார். பீமன் ஒருவேளை அவனை தோற்கடிக்கலாம், ஆனால் அது மிக கடினமான போட்டியாக இருக்கும். ஒருவேளை துரியோதனன் வேறு யாராவது போருக்கு தேர்ந்தெடுத்தால் முடிவு என்னவாகும் என்று யாருக்கு தெரியும்? தர்மர் மீண்டும் ஒருமுறை தனது எல்லாவற்றையும் ஒரு ஒற்றை வாய்ப்பில் பணயம் வைத்துவிட்டது போல தோன்றியது. இதை கேட்டு துரியோதனன் சிரித்துக்கொண்டே முன்னால் வந்தான். பாண்டவ வீரர்கள் அவனுக்கு ஒரு கவசத்தை கொடுத்தார்கள். அதை அவன் விரைவாக அணிந்து கொண்டான். கம்பீரமாக நின்ற அவன், தர்மரே, உங்கள் சகோதரர்களில் யாருடன் வேண்டுமானாலும் நான் போர் புரிய தயார். அதில் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது? எனது வலிமைக்கு யாரால் ஈடு கொடுக்க முடியும்? உங்கள் அனைவரையும் நான் ஒருவருக்கு பின் ஒருவராக கொன்று குவிப்பேன். நேர்மையான போரில் என்னை எதிர்கொள்ள உங்களில் யாருக்கும் தகுதியில்லை. எனது வீரத்தை பற்றி நானே புகழ்ந்து பேசுவது சரியாக இருக்காது. ஆனால் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்திற்குள் எனது வார்த்தைகள் உண்மையாகப் போவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களில் யார் என்னோடு போர் புரியப் போகிறீர்களோ அவர் தனது கதாயுதத்தை எடுக்கட்டும் என்றான். துரியோதனனின் கர்வமானது ஒரு எளிய எதிரியை தேர்ந்தெடுக்க அவனை அனுமதிக்கவில்லை. தன்னிடம் யார் போரிட்டாலும் தனக்கு தோல்வியே இல்லை என்ற தன்னம்பிக்கை அவனிடம் இருந்தது. அவனுக்கு பீமனை பார்த்து கூட பயமில்லை. மாறாக பீமன் மீது அவனுக்கு இருந்த அளவுக்கு அதிகமான வெறுப்பு அந்த பீமனே போருக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவனை விரும்ப வைத்தது. அதுதான் நடக்கும் என்றும் அவனுக்கு தெரியும். பாண்டவர்கள் வேறு யாரை தேர்ந்தெடுக்க முடியும்? ஹஸ்தினாபுரத்தில் இருந்தபோதே இந்த நாளை எதிர்பார்த்து
பீமனின் இரும்பு சிலையை செய்து அதன் மீது பல மணி நேரம் அடித்து பயிற்சி செய்திருந்தான் துரியோதனன். இப்போது அந்த பயிற்சியை பீமனிடமே நேரடியாக காட்டலாம் என்று எண்ணினான். துரியோதனன் பேசிக்கொண்டிருந்தபோது கிருஷ்ணர் தர்மரிடம் மெதுவாகச் சென்று, மன்னா, நீங்கள் அவசரப்பட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டீர்கள். ஒருவேளை துரியோதனன் உங்களையோ அர்ஜுனனையோ அல்லது நகுல சகாதேவர்களையோ போருக்கு அழைத்தால் என்னாகும்? பீமன் ஒருவனால் மட்டுமே அவனை எதிர்கொள்ள முடியும். ஆனால் அதிலும் வெற்றி நிச்சயம் என்று சொல்ல முடியாது. பீமனின் பலம் அதிகமாக இருந்தாலும் துரியோதனனின் போர் நுணுக்கங்கள் மிகச் சிறந்தவை. பொதுவாக பலத்தை விட திறமையே வெற்றி பெறும். நீங்கள் பெரிய தவறு செய்துவிட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய போரை வென்று ஒரே ஒரு எதிரி மட்டும் எஞ்சியிருக்கும் நிலையில் மீண்டும் ராஜ்யத்தை பணயம் வைக்க உங்களை தவிர வேறு யாருக்கு மனம் வரும்? குந்தியின் மகன்களுக்கு அரசாட்சி செய்யும் யோகம் இல்லை என்றுதான் தோன்றுகிறது என்றார். தர்மரின் அருகில் நின்றிருந்த பீமன் கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு, மாதவா, கவலைப்படாதீர்கள். இந்த போரை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அந்த அதர்மவாதி துரியோதனன் என் முன்னால் போருக்கு நிற்பதாலேயே தர்மரின் வெற்றி உறுதியாகிவிட்டது. அவனுடன் போரிட என்னை அனுமதியுங்கள். எனது கதாயுதம் அவனை விட வலிமையானது. எனக்கும் போர் திறமைகள் குறைவில்லை. துரியோதனன் ஒரு பொருட்டை அல்ல. எனது கதாயுதத்தை ஏந்தி இந்திரன் தலைமையிலான தேவர்களுடனும் என்னால் போரிட முடியும் என்றான். கிருஷ்ணர் பீமனை பாராட்டி, மகாபலசாலியே, உன்னை நம்பி நிச்சயமாக தர்மர் தனது செல்வத்தை மீண்டும் பெறுவார். துரியோதனனின் தம்பிகள் அனைவரையும் அவனது எண்ணற்ற படைகளையும் நீயே அழித்தாய். இப்போது முன்னால் சென்று இந்த அதர்மவாதியையும் அழிப்பாய். உன் சபதத்தை நிறைவேற்று. ஆனால் கவனமாக போர் செய். கதாயுத போரில் அவன் மிகவும் வலிமையான எதிரி என்றார். பீமன் ஏளனமாக சிரித்துவிட்டு தனது கதாயுதத்தை தோள் மீது வைத்தபடி துரியோதனனை நோக்கி நடந்தான். அவனது சகோதரர்கள் அவனுக்கு உற்சாகம் அளித்தனர். பீமன் உரத்த குரலில், இந்த ஆணவம் பிடித்த பாவியுடன் நான் இன்று போர் புரியப் போகிறேன். அவனால் என்னை தோற்கடிக்க முடியாது. பல ஆண்டுகளாக எனது நெஞ்சில் கனன்று கொண்டிருந்த கோபத்தை இன்று நான் தீர்த்து கொள்வேன். இன்று எனது சகோதரரின் இதயத்தில் நீண்ட நாட்களாக தைத்திருந்த முள்ளை அகற்றுவேன். இன்று தர்மரின் புகழை மீண்டும் நிலைநாட்டுவேன். இன்று துரியோதனன் தனது உயிர், செல்வம் மற்றும் ராஜ்யம் அனைத்தையும் இழப்பான். இன்று தன் மகனின் மரணச் செய்தியை கேட்டு திருதராஷ்டிரன் எங்களுக்குச் செய்த பாவங்களையெல்லாம் நினைத்து வருந்துவான் என்று முழங்கினான். பீமன் தனது கதாயுதத்தை சுழற்றி நிலத்தில் பலமாக அடித்தான். அதன் வேகத்தில் பூமியே அதிர்ந்தது. துரியோதனனால் அந்த சவாலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனும் தனது முஷ்டியை உயர்த்தியபடி பீமனை நோக்கி வந்தான். இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் விஷம் போன்ற பார்வையை வீசிக்கொண்டனர். காட்டில் ஒரு சிங்கமும் யானையும் நேருக்கு நேர் சந்திப்பது போல அவர்கள் காட்சியளித்தனர். துரியோதனனின் கோபமான கண்களை பார்த்தபடி பீமன் தொடர்ந்தான். பாவியே, நீ திரௌபதியை எப்படி அவமானப்படுத்தினாய் என்பதும் தர்மரை எப்படி வஞ்சனையால் ஏமாற்றினாய் என்பதும் உனக்கு நினைவிருக்கிறதா? அந்த செயல்களுக்கும் எங்களுக்கு நீ இழைத்த மற்ற அநீதிகளுக்கும் இப்போது பலனை அனுபவி. உன்னால்தான் பீஷ்மர் இப்போது போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கிறார். துரோணர் கொல்லப்பட்டார். மேலும் பல வீரர்கள் உயிரிழந்தனர். திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்த அந்த ஈனன் உட்பட உனது சகோதரர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இப்போது நீயும் அவர்களை பின்தொடரப் போகிறாய். இன்று உனது கர்வமும் ராஜ்ய கனவும் சுக்குநூறாகப் போகிறது. உனது பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தயாராக இரு என்றான். துரியோதனன் ஏளனமாகச் சிரித்து, உனது வீர வசனங்களால் என்ன பயன்? போருக்கான முன் ஆசையை நான் இப்போது அடக்குகிறேன். என்னை ஏன் இவ்வளவு குறைவாக மதிப்பிடுகிறாய்? இமயமலையின் சிகரத்தைப் போன்ற எனது கதாயுதத்தை பார். தேவர்களின் தலைவனான இந்திரனால் கூட நேர்மையான போரில் என்னை தோற்கடிக்க முடியாது. எனது பழைய செயல்களைப் பற்றி யாருக்கு கவலை? அவற்றை பற்றி நீயோ அல்லது வேறு யாரோ என்ன செய்ய முடியும்? எனது வலிமையால் தான் நீங்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தீர்கள். அர்ஜுனன் அழிவேடம் பூண வேண்டியிருந்தது. நீ விராட மன்னனின் வீட்டில் சமையல்காரனாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. உனது ஆதரவாளர்கள் பலரை நான் கொன்றுவிட்டேன். அடுத்து சாகப்போவது நீதான் என்றான். பீமன் போருக்கு தயாராக இருந்தான். அவன் துரியோதனனை பார்க்கும்போது அவன் கண்களில் நெருப்பு எரிவது போல இருந்தது. பீமனின் சபதத்தை நினைவு கூர்ந்த துரியோதனன், பீமா, முறையற்ற வழியில் வெற்றி பெற நினைக்காதே. அது உனது புகழை கெடுத்துவிடும். உனது முழு பலத்துடன் நேர்மையாகப் போரிடு. ஒருவேளை என்னால் நீ தோற்கடிக்கப்பட்டால் உனக்கு நிலையான புகழ் கிடைக்கும் என்றான். இந்த போர் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட புனிதமான சமந்தபஞ்சகம் ஏரிக்கு அருகில் நடக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் யோசனை கூறினார். வீரர்களும் அதற்கு சம்மதித்து அந்த இடத்திற்கு சென்றனர். அவர்கள் போர்க்களத்தை கடந்து சென்றபோது புனித யாத்திரை சென்றிருந்த பலராமன் அங்கு வந்து சேர்ந்தார். தர்மரும் அவரது சகோதரர்களும் அவரை அன்புடன் வரவேற்றனர்.
கிருஷ்ணர் அவரை வணங்கி அவர் பாதங்களைத் தொட்டு, ராமரே, பலராமரே, உமது 2 சீடர்களின் திறமையை பாருங்கள், அவர்கள் இப்போது சமந்தபஞ்சகத்தில் போரிடச் செல்கிறார்கள் என்றார். வெண்மை நிறம் கொண்ட பலராமன் போர்க்களத்தில் உதித்த முழு நிலவைப் போல காட்சியளித்தார். நீல நிற பட்டு ஆடைகளை அணிந்து தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மார்பில் செந்தாமரை மாலையுடன் ஒளி வீசினார். பீமனையும் துரியோதனனையும் அவர் தழுவிக்கொண்டார். அவர்கள் இருவரும் அவருக்கு மரியாதை செலுத்தினர். மற்ற மன்னர்கள் மற்றும் வீரர்களின் நலனை பற்றி விசாரித்த பலராமன் கிட்டத்தட்ட அனைவரும் கொல்லப்பட்டதை கேட்டு, நான் ஏற்கனவே நாரதரிடமிருந்து இந்த போர் செய்திகளை அறிந்தேன். இந்த 2 வீரர்களுக்கும் இடையே போர் நடக்கப் போவதை அவர் சொன்னதால்தான் நான் இங்கு வந்தேன். சில வாரங்களுக்கு முன்பு நான் யாத்திரைக்கு சென்றபோது எந்த பக்கமும் சாராமல் இருக்க முடிவு செய்தேன். எனது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரு நடுநிலையான மனதுடன் இந்த போரை கவனிப்பேன் என்றார். பலராமனும் அந்த வீரர்களுடன் சேர்ந்து சமந்த பஞ்சகம் நோக்கி நடந்தார். பீமனும் துரியோதனனும் மூச்சு வாங்கிக் கொண்டும் ஒருவரையொருவர் கோபமாக பார்த்து கொண்டும் கதாயுதத்தை தோளில் சுமந்தபடி நடந்தனர். வீரர்களின் இரத்தத்தால் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட அந்த ஏரியை அவர்கள் அடைந்தனர். அங்குள்ள ஒரு பரந்த மணல் வெளியில் வீரர்களை ஒரு வட்டமாக நிற்க வைத்துவிட்டு பீமனும் துரியோதனனும் மையத்தில் நின்றனர். இருவரும் ஒருவரையொருவர் கடுமையாக சாடிக்கொண்டு கோபமாக முழங்கினர். போர் தொடங்கப் போவதை நினைத்து இருவரும் மகிழ்ச்சியாகவும் விரைவான வெற்றியை எதிர்பார்த்தும் இருந்தனர். வானத்தில் ஒன்று கூடி இடியுடன் கர்ஜிக்கும் கிழக்கு மற்றும் மேற்கு மேகங்களைப் போல அவர்கள் காணப்பட்டனர். கதாயுதங்களை கையில் ஏந்தி ஒருவரையொருவர் சுற்றி வந்து வசைபாடினர். போர் தொடங்கவிருந்த அந்த நேரத்தில் தீய சகுனங்கள் தோன்றின. பலமான காற்று வீசியது. வானத்திலிருந்து தூசு மழை பொழிந்தது. மேகமே இல்லாத வானத்தில் இடி சத்தங்கள் கேட்டன. எரி நட்சத்திரங்கள் விழுந்தன. சூரியனை சுற்றி ஒரு இருண்ட வட்டம் தோன்றியது. நரிகள் ஊளையிட்டன. கழுகுகளும் காகங்களும் கத்தின. பயங்கரமான சத்தங்கள் திடீரென ஏறி இறங்கி ஒருவித அச்சமூட்டும் ஒளியை உருவாக்கின. அந்த சகுனங்களை பொருட்படுத்தாமல் கோபம் கொண்ட அந்த 2 வீரர்களும் தங்களின் கதாயுதங்களை உயர்த்தி ஒருவர் மேல் ஒருவர் பாய்ந்தனர். தங்களின் கொம்புகளால் முட்டிக்கொள்ளும் 2 சீற்றம் கொண்ட காளைகளைப் போல அவர்கள் மோதினர். 2 கதாயுதங்களும் மோதும்போது காதுகளை செவிடாக்கும் அளவுக்கு பெரிய சத்தம் எழுந்தது. அதிலிருந்து நெருப்பு பொறிகள் பறந்தன. மற்ற வீரர்கள் அவர்களை உற்சாகப்படுத்த இருவரும் தங்களின் ஆயுதங்களை சுழற்றி மிக அழகாகவும் திறமையாகவும் போர் புரிந்தனர். தேவர்களும் கந்தர்வர்களும் ரிஷிகளும் இந்த போரை காண வந்தனர். 2 வீரர்களும் ஒருவருடைய பலவீனத்தை மற்றவர் கண்டுபிடித்து தாக்க முயன்ற வேகத்தையும் திறமையையும் கண்டு வானுலகத்தினர் வியந்தனர். சிறிது நேரத்திற்கு ஒருவருடைய பாதுகாப்பை மற்றவரால் மீற முடியவில்லை. அவர்களின் கதாயுதர்கள் மீண்டும் மீண்டும் இடி சத்தத்துடன் மோதிக்கொண்டனர். போர் நீடிக்க நீடிக்க அவர்கள் ஒருவருக்கொருவர் தோள் மற்றும் கைகளில் பலமாக தாக்கத் தொடங்கினர். எதிரியிடமிருந்து பலமான அடி கிடைக்கும் போது இருவரும் நிலை குலைந்தாலும் உடனடியாக சமாளித்து பதிலடி கொடுத்தனர். அனைத்து போர் முறைகளையும் அவர்கள் கையாண்ட விதம் பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதை கண்டு அங்கிருந்தவர்கள் மூச்சடைத்து போய் ஆரவாரம் செய்தனர். பீமன் வீசிய கதாயுதம் அனைத்து உயிர்களையும் அழிக்க வரும் யமதர்மனின் தண்டத்தை போல இருந்தது. அது காற்றை கிழிக்கும் வேகத்தில் துரியோதனன் மீது விழுந்தது. துரியோதனனோ ஆச்சரியப்படத்தக்க வேகத்தில் அங்கிருந்து விலகி பீமனின் அடிகளிலிருந்து தப்பித்து மின்னல் வேகத்தில் பதிலடி கொடுத்தான். அவனது கதாயுதமும் மிக தீவிரமான வேகத்தில் சுழன்றது. மேற்கூறிய போரின் அடுத்த கட்டங்களை பற்றி அறிய விரும்புகிறீர்களா?